இன்னும் எவ்வளோ நேரம்தான் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க போகிற? இன்னும் எவ்வளோ நேரம்தான் நீ படிக்கலாமா இல்லை வேணாமா இல்லை ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க போகிற? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த ஒரு நிமிஷத்தில் உனக்கு 1000 எண்ணங்கள் வரலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் போல தோணலாம், கொஞ்ச நேரம் தூங்கலாம் போல தோணலாம், இல்லை ஒரு ஃபன்னி வீடியோஸோ காமெடி வீடியோஸோ பார்க்கலாமேன்னு உனக்கு தோணலாம். ஆனால் அதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை. இங்கே தேவைங்கிறது எமோஷன்ஸ். இந்த ஒரு எக்ஸாமில் நீ படித்து பாஸ் ஆனா அப்படின்னா அந்த ஒரு எக்ஸாம் உன் வாழ்க்கையில் எவ்வளவு எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருக்கு அதுதான் இங்கே முக்கியம். எப்போவுமே அந்த ஒரு நினைப்பு உன் மனசுல இருந்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, என்றைக்கும் நீ கடமைக்காக உட்காந்துருந்து படிக்காத. ஏன்னா நீ படித்த அப்படின்னா அதில் கிடைக்க போகிறது வெறும் மார்க் மட்டும் இல்லை, உன்னோட வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கைக்காக அவன் தன் உயிரை பணைய வச்சு வேலை செய்யும்போது உன்னோட வாழ்க்கைக்காக நீ உட்காந்துருந்து படித்து கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகுறது அவ்வளவு கஷ்டமானு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீ நின்று யோசிச்சுப்பாரு. இந்த உலகத்தில் தன்னோட மார்க்ஸ் கம்மியாக இருக்குது, தன்னோட கிரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவன் தான் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பானே தவிர, நான் நல்லா படிக்கலையே, நல்லா படிச்சிருந்தா எனக்கு நல்ல மார்க் கிடச்சிருக்குமே, நல்ல கிரேட்ஸ் கிடச்சிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவன் கொஞ்சம் பேர் தான் இருப்பான். அது மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையில் நீ படித்து பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா உன்னோட மென்டாலிட்டி எப்போவுமே இந்த கொஞ்சமான மக்களை மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நீ பொதுவான மக்களை நம்பாத. பிகாஸ் அன்ஈவன் அமங் த ஈவன் இஸ் ப்ரூவன் டு பி அன்காமன். அதாவது நீ பொதுவான மக்கள்கிட்ட இருந்து தனித்து நிற்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா உன்னோட எண்ணங்களும் உன்னோட செயல்களும் வேறுபட்டு நிற்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்க. அது மட்டும் இல்லை, என்றைக்குமே உன்னோட மார்க்ஸையோ கிரேட்ஸையோ நீ சஸ்பெக்ட் பண்ணாத. ஏன்னா உன் மார்க்ஸோ கிரேட்ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணங்கிறது உன்னோட எஃபோர்ட். ஸோ உன்னோட எஃபோர்ட்டை நீ சஸ்பெக்ட் பண்ணு. ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யுவர் கிரேட்ஸ், சஸ்பெக்ட் ஒன்லி யுவர் எஃபோர்ட். பிகாஸ் ரிசல்ட் நெவர் லைஸ், ஒன்லி யுவர் எஃபோர்ட் மேட்டர்ஸ் மச். இங்கே உன்னுடைய மார்க்ஸும் சரி, உன்னோட கிரேட்ஸும் சரி, உன்னோட படிப்பும் சரி, எதுவுமே நீ நினச்ச மாதிரி போகாது. நீ நினச்ச மாதிரி போகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா நீ அதை போக வைக்கணும். ஏன்னா ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, அது அழுதாதான் அதுக்கு பால் கிடைக்கும். அதே மாதிரி தான் உன்னை சுற்றி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை நீ அடையணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியை நீ பண்ணணும். மற்றவங்க வேணால் பிடிச்ச விஷயங்களை படிக்கலாம், ஆனால் நீ படிக்கிறதே எனக்கு பிடிக்கும்னு நினச்சி படி, கண்டிப்பாக வெற்றி உனக்கு தான். கல்வியில் சிறந்த ஆயுதம் ஏதொன்றும் இல்லை, கல்வி இல்லையே இந்த கலி உலகில் கற்காலம் கூட இல்லை. ஸோ என்றைக்குமே கஷ்டப்பட்டு படிக்காத, இஷ்டப்பட்டு உனக்கு பிடிச்சதை படி. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் படிக்கிறதுக்கு என்றைக்குமே கஷ்டப்படாத. உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.